நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். யார பத்திலாம் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்ல போறேன். என்ன அப்படின்னா கத்தி படம் இருக்குல்ல. கத்தி வார வாரம் வந்துகிட்டே இருக்குப்பா. கத்தி படத்தை பத்தி பேசலானா தான் ஆடியன்ஸ் வந்து கத்துவாங்க. கத்தி பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. அதனால தான் நான் வந்து உஷாரா வந்து வார வாரம் கத்தி படத்தை பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்க? அதேதான் கத்தி படத்தோட ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக போகுது. வாவ், எப்போ? சூப்பரா இந்த மந்த் தான். பாரா. இந்த மந்த் வந்து ஈரோஸ் பேனர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வாங்கி ஆடியோ லான்ச் பண்ண போறாங்க கத்தி படத்தோட ஆடியோ லான்ச். அண்ட் கத்தி படத்துல வேற முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, விஜய் சார் சமந்தா வந்து லைவ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அனிருத்தோட மியூசிக், விஜய் சார் பாட்டு. அதேதான். அண்ட் அனிருத் வேற சொல்லியிருந்தாரு பிரம்மாண்டமான டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேற இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் விஜய் சார் வேற ஒரு பாட்டு பாடி வேற இருக்காரு. அதுலயும் பாட்டோட முதல் வரியே செல்ஃபி புல்லன்லாம் சும்மா அப்படியே போட்டு தள்ளுறாங்க இல்லையா. சூப்பரான பாடல்கள்லாம் இருக்குது. நம்ம விஜய் சார் பாடினாலே அது சூப்பர் ஹிட் தான். வந்து துப்பாக்கி அடுத்தது இந்த படம் வந்து மோஸ்ட் அவைட்டடான மியூசிக்கும் சரி படத்துக்கும் சரி மோஸ்ட் அவைட்டடான ஒரு மூவியா இருக்கு இல்லையா. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அட்லாஸ்ட் இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆக போதான். சூப்பர். இப்ப வந்து விஜய் ரசிகர்கள்லாம் அப்படியே செம்ம என்ஜாய்மெண்ட்ல குஷியா இருப்பாங்க. நம்ம ட்ரீட் கேட்டலாமா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆடியன்ஸ், விஜய் ஆடியன்ஸ் அண்ட் நம்மளும் விஜய் ஆடியன்ஸ் தான். சோ நம்மளுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லையா. முடிஞ்சா வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. விஜய் சார் அண்ட் சமந்தா ரெண்டு பேருமே லைவ் ஆமா ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட போறதா ஒரு டாக் வந்திருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாசம் அது ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும். சோ பொறுத்திருந்து பாப்போம்.